ஹாய் எவ்ரிவன். யூனிட் 8ஓட டெஸ்ட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான். இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்க நீங்கள் பேக்ரவுண்டில் ஆன்சர் சொல்லிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிவிஷன் மெத்தடாகவே இருக்கும். இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாளையக்காரர் முறையை நீக்கிய கர்நாடக உடன்படிக்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஸோ ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. எஸ், ஆப்ஷன் ஏ ஜூலை 31, 1801. ரைட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோர் யாருடைய படைத்தளபதிகளாக இருந்தனர்? எஸ், ஆப்ஷன் டி முத்துவடுகநாதர். அடுத்த கேள்வி, தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் டேஷ் கொடுக்கப்பட்டது? எஸ், ஆப்ஷன் பி பாளையம். அடுத்த கேள்வி, தவறான கூற்றை தேர்வு செய்யவும். ஓகே, 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், பாளையக்காரர்கள் போரே 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. ரெண்டாவது, கட்டபொம்மனை எதிர்க்க கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட யூசப் கான் மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். மூணாவது, வேலு நாச்சியாருக்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையதிடம் ஆணையிட்டார். நாலாவது, புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் களப்பூர் காட்டிலிருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். இதுல எந்த கூற்று தவறா இருக்கு அப்படின்றத தேர்வு செய்யுங்க. ஆப்ஷன் 2 மட்டும் தவறு. இந்த 2ல என்ன வரும் அப்படின்னா, இங்க கட்டபொம்மன் இருக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக பூலித்தேவர் வருவார். ஐந்தாவது கூற்று 2 கொடுத்துருக்காங்க. வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுபவர் மேஜர் ஆம்ஸ்ட்ராங். கூற்று 2, தளபதி ஜான் கிரட்டாக் மற்றும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங் புரட்சி நடக்க காரணமாக கருதப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். எஸ், கூற்று 1 தவறு. முதல் பலி உங்களுக்கு கர்னல் பேன்கோட் தான். ஸோ 2வது கூற்று இங்கே சரி. ஃபர்ஸ்ட் 1 மட்டும் தப்பா இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் டேஷ் எனப்பட்டது? எஸ், ஆப்ஷன் பி பக்கோடா. அடுத்த கேள்வி, இதுவும் கூற்று தான். ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு நெற்கட்டும் சேவலின் பூலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது. கூற்று 2, இதனைத் தொடர்ந்தே வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்றோரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தனர். எஸ், கூற்று 1 மற்றும் 2 சரிதான். ஓகே, அடுத்த கேள்வி, கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்குமாய் அடுத்த கேள்வி, கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையேயான மோதலுக்கான முதன்மை காரணம்? வரி செலுத்துதல், நிலவுடைமைகள், எல்லை தகராறு, ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்டது. எது கரெக்டு? எஸ், வரி செலுத்துதல்ல தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஓகே, ஆங்கிலேய படை முத்து வடுகநாதரை எங்கு நடைபெற்ற போரில் கொன்றது? எஸ், காளையார் கோவில் போர். ஓகே, 10வது கேள்வி, இதுவும் கூற்று தான். கூற்று 1, ஆங்கிலேயர்கள் மே 1801ல் தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். கூற்று 2, கலகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோவிலிலும் தஞ்சம் புகுந்ததால் 1801ல் சிவகங்கை இணைக்கப்பட்டது. எஸ், கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, கூற்று 1, 1801ல் பிரிட்டிஷார் ஆற்காட்டு நவாப்பை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி கட்டாயப்படுத்தி ஒப்பந்தத்தை திணித்தனர். கூற்று 2, வட ஆற்காடு, தென்னார்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றின் நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு கம்பெனியிடம் ஒப்படைக்க ஆற்காடு நவாப் தள்ளப்பட்டார். எஸ், கூற்று 1 மற்றும் 2 சரிதான். அடுத்த கேள்வி, கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் ஆகியோர் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றதற்கான காரணம்? ஆப்ஷன் ஏ கட்டபொம்மனின் சகோதரர்களை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்க மறுத்தது. பி வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்தது.
ஆப்ஷன் சி சிவகிரி பாளையக்காரர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். எஸ், ஆப்ஷன் ஏ கட்டபொம்மனின் சகோதரர்களை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்க மறுத்தது. ஓகே, அடுத்த கேள்வி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? எஸ், ஆப்ஷன் பி தீர்த்தகிரி. அடுத்த கேள்வி. புதிய இராணுவ விதிமுறைகளை பின்பற்ற இராணுவ வீரர்களை கட்டாயப்படுத்திய சென்னை மாகாண படைத்தளபதி யார்? சர் ஜான் கிரெட்டாக். கரெக்ட். அடுத்த கேள்வி. பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்னு பட்டம் பெற்றவர் யார்? எஸ், ஆப்ஷன் சி ஹைதர் அலி. அடுத்த கேள்வி. எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் பாளையக்காரர் முறை பின்பற்று வந்தது? வாராங்கல். ஆப்ஷன் பார்த்தே சொல்லிடுவீங்க. ரைட்டு. அடுத்த கேள்வி. ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கையின் மன்னரானவர் யார்? ஆப்ஷன் பி வேங்கன் பெரிய தேவர். ரைட். அடுத்த கேள்வி. கட்டபொம்மனை கயத்தாறு என்னுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தவர்? எஸ், ஆப்ஷன் சி பானர்மன். அடுத்த கேள்வி. இரண்டாம் பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? இரண்டாம் பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? எஸ், ஆப்ஷன் சி மியான்மர். ஸோ மியான்மர்னு இப்போ சொல்லுவாங்க, முன்னாடி பர்மா ரங்கூன் அப்படின்னும் புக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. பாளையக்கார முறையை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? எஸ், ஆப்ஷன் பி பிரதாபருத்ரன். எஸ். அடுத்த கேள்வி. ஆற்காட்டு நவாப்பின் சகோதரர் மாபூஸ் கான் ஆங்கிலேயர் துணையுடன் திருநெல்வேலியை முற்றுகையிட சென்ற ஆண்டு எது? எஸ், ஆப்ஷன் பி 1755 ஆண்டு. ஓகே, அடுத்த கேள்வி. கிழக்கிந்திய கம்பெனியால் நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் யார்? எஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் பி யூசப் கான். அடுத்த கேள்வி. 1772 ஆண்டு காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? எஸ், ஆப்ஷன் சி கர்னல் பாஞ்சோர். அடுத்த கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1798 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய வரி நிறுத்தம் எவ்வளவு? எத்தனை பக்கோடா? எஸ், ஆப்ஷன் சி 3310 பக்கோடாக்கள். அடுத்த கேள்வி. சிவகிரி பாளையத்திற்கு ஆதரவாக திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் யார்? எஸ், ஆப்ஷன் ஏ வெல்லஸ்லி பிரபு. ஓகே, அடுத்த கேள்வி. 1801 ஆண்டு நிகழ்ந்த இரண்டாம் பாளையக்காரர்கள் போரின் இறுதியில் கலகக்காரர்கள் எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர்? இரண்டாம் பாளையக்காரர்கள் போரின் இறுதியில் எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க? எஸ், ஆப்ஷன் சி பினாங். அடுத்த கேள்வி. இது கூற்றுதான். கிழக்கிந்திய கம்பெனி 1792 ஆண்டு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. கூற்று 2. ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டதற்கு காரணமான கர்நாடக உடன்படிக்கை 1792 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. எஸ், கூற்று 2மே சரிதான். 1792 தான் இந்த ரெண்டுமே நடந்திருக்கும். 28வது கொஸ்டின். வேலூர் புரட்சிக்கான ஏற்பாடுகளை செய்தவர்களாக கருதப்படுபவர்களில் கீழ்கண்டவற்றுள் தவறானவர் யார்? எஸ், ஆப்ஷன் டி மட்டும் தப்பு, மிச்சம் எல்லாருமே இருப்பாங்க. 29வது கேள்வி. தனது வீரர்களுடன் கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்பிக்க உதவியவர் யார்? எஸ், சி ஊமத்துரை. அடுத்த கேள்வி. கூற்றுதான். வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் திண்டுக்கல் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் வாழ்ந்தார்.
கூற்று 2 திண்டுக்கல்லுக்கு அருகிலுள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்த வேலு நாச்சியார் ஹைதர் அலியோடும் கூட்டணி அமைத்தார். பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்க. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்த கேள்வி, மதராஸ் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்றிருந்தவர்களுள் தவறானவர் யார்? ஓகே, ஆப்ஷன் டி காலின் ஜாக்சன். அவரை தவிர மிச்சம் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்றழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்ட ஆண்டு? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒன்று, அடிச்சு துவச்ச கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ ஜூன் 1801. ஓகே, 33 பாளையங்கள் பூகோள ரீதியாக பரவி இருந்ததன் அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கலாம்? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 2. அது என்னென்னா மேற்கு கரையோர பாளையங்கள் அண்டு கிழக்கு கரையோர பாளையங்கள்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது. ஸோ அடுத்த கேள்வி, வேலு நாச்சியார் நோயுற்று இறந்த ஆண்டு எது? எஸ், ஆப்ஷன் டி 1796. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு எது? எஸ், ஆப்ஷன் சி 1529வது ஆண்டு. அடுத்த கேள்வி, யாரை அடக்குமாறு கிழக்கிந்திய கம்பெனி கர்னல் ஹெரானை பணித்தது? எஸ், ஆப்ஷன் சி புலித்தேவர். 37 யூசப் கான் என்றும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்ட மருதநாயகம் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? எஸ், ஆப்ஷன் சி 1764 ஆண்டு. 38 வேலு நாச்சியாரின் காளையார்கோவில் அரண்மனையை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் தாக்கினர்? எஸ், 1772 ஆண்டு. அடுத்த கேள்வி, வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு டேஸ் கைப்பற்றினர்? சிவகங்கையை. ரைட்டு. அடுத்து 40 டேஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது? எஸ், ஆப்ஷன் சி புலித்தேவர். திருநெல்வேலி பகுதி அப்படின்னு வரும்போது புலித்தேவர் வருவார். சரிங்களா? அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க ஆணை பிறப்பித்தவர் யார்? எஸ், ஆப்ஷன் ஏ ஜாக்சன். அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கூறிய நிபந்தனை எப்போது வழங்கப்பட்டது? வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கூறிய நிபந்தனை எப்போது வழங்கப்பட்டது? எஸ், ஆப்ஷன் பி 1799 செப்டம்பர் 1. அடுத்த கேள்வி, ஊமத்துரைக்கும் செவத்தையாவிற்கும் அடைக்கலம் அளித்தவர் யார்? எஸ், ஆப்ஷன் டி மருது சகோதரர். ஓகே, அடுத்த கேள்வி, கட்டபொம்மன் கயத்தாறு பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் பாளையக்காரர்களின் முன்னிலையில், அது டைப்பிங் எரரா இருக்கு, பாளையக்காரர்களின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? எஸ், ஆப்ஷன் பி 1799 அக்டோபர் 17. அடுத்த கேள்வி, தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எது? எஸ், ஆப்ஷன் பி 1756. அடுத்த கேள்வி, தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார்? யார் தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளிச்சிருப்பா? எஸ், ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்த கேள்வி, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள்? இதுவும் ஆப்ஷன் ஏ ஜூலை 31, 1805. அடுத்து ஒரு கூற்று கொஸ்டின் 48 சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டவர் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ்? கூற்று 2 1798 டிசம்பர் 15
மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன் கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார். எஸ், ஆப்ஷன் பி, ரெண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்காரர்கள் யாரை புதிய மன்னராக பிரகடனம் செய்தனர்? எஸ், ஆப்ஷன் ஏ, பதே ஹைதர். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர் மற்றும் நவாபின் கூட்டுப்படைகளை பூலித்தேவர் எங்கு தோற்கடித்தார்? எஸ், பூலித்தேவர் எங்க ஆங்கிலேயர் கூட போர் தொடுப்பார்னா களக்காடு. அடுத்த கேள்வி, பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு யார் உருவாக்கியிருப்பாங்க? மருது சகோதரர்கள். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி, இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி? ஆப்ஷன் சி, வேலு நாச்சியார். அடுத்த கேள்வி 53, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது எது? எஸ், திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தீரன் சின்னமலை, காவிரி, ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் எந்த போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார்? தீரன் சின்னமலை எந்த முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார்? ஆப்ஷன் பி, கொரில்லா போர் முறை. அடுத்த கேள்வி, 1761 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யாருடைய வசமாகின? இந்த கோட்டைகள்லாம் யார் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஆப்ஷன் ஏ, யூசப் கான். அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது? ஆப்ஷன் பி, பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்த 57, தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது? எஸ், ஆப்ஷன் பி, 72. அடுத்து, மருதநாயகம் மறைவுக்கு பின்னர் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? எஸ், ஆப்ஷன் ஏ, 1764. ஈஸியான கொஸ்டின்லாம் பார்க்கும்போது டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் ஊட உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டினும் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி 59, வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் பி, குயிலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிரபுவை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? டேட்டு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்க. எஸ், செப்டம்பர் 19. ஆப்ஷன் டி, 1798 செப்டம்பர் 19. அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் மேஜர் பேனர்மேன் யாரை தூதராக அனுப்பினார்? யாரை தூதராக அனுப்பினாங்க? எஸ், ஆப்ஷன் பி, ராமலிங்கனார். அடுத்த கேள்வி, தீரன் சின்னமலை திப்பு சுல்தானின் திவானாக இருந்த டேஸ் என்பவரிடமிருந்து வழிமறித்து வரிப்பணத்தை பறித்து கொண்டார். திப்புவின் சுல்தான் திவானாக இருந்த யாரு? எஸ், ஆப்ஷன் ஏ, முகமது அலி. அடுத்த கேள்வி, கட்டபொம்மன் தனது செல்வாக்கை யார் மீது செலுத்த முயன்றார்? எஸ், ஆப்ஷன் ஏ, சிவகிரி பாளையக்காரர்கள். அடுத்த கேள்வி, ஆற்காடு நவாப்பின் படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்ட ஆண்டு? ஆற்காடு நவாப்போட படைகள் சிவகங்கையை எப்போ முற்றுகையிட்டாங்க? எஸ், ஆப்ஷன் ஏ, 1772. எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம கரெக்டாக தெளிவாக அந்த ஆன்சரை கொண்டு வந்துடணும். எங்கெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அங்கே மட்டும் நோட் பண்ணி டக்குன்னு இயற மைண்டுக்கு ஞாபகம் கொண்டு வந்துடணும். சரிங்களா? அடுத்த கேள்வி, கூற்று காரணம். ஸோ 65 கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? 1806 ஜூலை 10 அதிகாலையில் 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவின் இந்திய சிப்பாய்கள் தான் புரட்சியில் இறங்கினர். காரணம், வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி தோல்வியுற்றது. எஸ், ஆப்ஷன் பி,
கூற்று மற்றும் காரணம் சரிதான். அடுத்த கேள்வி, சின்னமலை யாரால் காட்டி கொடுக்கப்பட்டார்? எஸ், புக்கில் இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ நல்லப்பன். அது வந்து சமையல்காரராக இருப்பார். ஸோ அவரால் காட்டி கொடுக்கப்படுவார். ஓகே, அடுத்த கேள்வி, 1806 கிளர்ச்சி படைகளின் மீது தாக்குதல் நடத்தி கலகத்தை முழுமையாக அடக்கிய ஆங்கில தளபதி. 1806 கலகம், அதில் யார் இருப்பா? எஸ், ஆப்ஷன் பி கர்னல் கில்லஸ்பி. அதுக்கு ஷார்ட்கட்டாக எஸ்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கழகத்தை அடக்குனது எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, எந்த ஊர் திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலமாக பூலித்தேவர் திருவிதாங்கூரின் ஆட்சியாளர்களையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார்? எஸ், ஆப்ஷன் பி களக்காடு. அடுத்ததாக ஒரு கூற்று காரணம் 69. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? மருது சகோதரர்களின் கழகம் பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடுகிறது. காரணம், இப்போரானது சிவகங்கையின் மருதுபாண்டியர், திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. எஸ், ஆப்ஷன் டி கூற்று 1 கூற்று காரணம் ரெண்டுமே ரைட்டு தான். அடுத்த கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். கூற்று 2, சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர். யாரு? பூலித்தேவர். அவரை தான் மென்ஷன் பண்றாங்க. கூற்று ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி. சிவசுப்பிரமணி. அடுத்த கேள்வி, சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? எஸ், ஆப்ஷன் பி நாகலாபுரம். அடுத்த கேள்வி, வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? எஸ், ஆப்ஷன் சி 1806 ஜூலை 10. அடுத்த கேள்வி, வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? எஸ், ஆப்ஷன் ஏ கல்கத்தா. அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன், பாளையக்காரர் முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2, மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 3, கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் ராமலிங்கர் என்பவரை அனுப்பி வைத்தார். 4, கட்டபொம்மன் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இதுல எது தவறானது அப்படின்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் இ 4 மட்டும் தவறு. என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் கோட்டை இல்லை, அது வந்து கயத்தாறு கோட்டை. திருப்பத்தூர் கோட்டைன்னு யார் வரும் அப்படின்னா மருது சகோதரர்கள் வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி, 75 கூற்று காரணம் தான். கூற்று வந்து என்னது? அரியநாதரோட உதவியோடு பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு 72 பாளையங்களாக மாற்றப்பட்டன. காரணம், வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பாளையக்காரர்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. எஸ், கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இதில் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பாளையக்காரர்கள் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. 2, கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். 3, கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 4, ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒற்றனுக்கு தலைமையேற்று வழி நடத்தினார். ஒற்றன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இந்த மாதிரி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும்னு வரும்போது மேக்ஸிமம் இயர்ஸ்லையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எஸ், ஆப்ஷன் பி 1, 2, 3 சரிதான்.
4வது மட்டும்தான் தப்பு. ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மனோட படைப்பிரிவுகளில் இருக்க மாட்டார். அவர் வந்து பூலித்தேவரோட படைப்பிரிவில் இருப்பார். சரிங்களா? பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒற்றனுக்கு தலைமையேற்று இருப்பார். ஓகே, அடுத்த கேள்வி. இதுவும் சரியான கூற்றை தேர்வு செய்ய தான். ஃபர்ஸ்ட் ஒன், கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாப்பூஸ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன. 2, காளையர்கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். 3, திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். 4, காரன்வாலிஸ் மே 1799இல் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். எஸ், ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன தப்பு அப்படின்னா கர்னல் கேம்பல் இல்லை, கர்னல் ஹெரான். சரிங்களா? ஹெரான் தலைமையின் கீழே தான் ஆங்கிலேய படைகள் மாப்பூஸ் கான் போர்களோடு இணைந்து போவாங்க. அடுத்த 4வதுல என்ன தப்பு அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு இல்லை, வெல்லஸ்லி பிரபு. சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி 78 கூற்று தான். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம், மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. எஸ், ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரிதான். எனினும் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. என்னன்னா பூலித்தேவர் வந்து அவங்களோட உதவியை பெறத்தான் முயன்றிருப்பாரே தவிர ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட போரில் இருந்ததுனால பூலித்தேவருக்கு உதவ முடியலைன்றது வந்து காரணம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்கலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. ஸோ பொறுத்துக தெளிவாக பார்த்துருங்க. தீர்த்தகிரி யார் வரும்? ஓடாநிலை. கோபால நாயக்கர் திண்டுக்கல். பாணர்மன் ராமலிங்கனார் காட்டி கொடுக்கப்பட்டார்ல. சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சியில தான் ஷேக் ஆதம் வருவாப்ல. ஸோ கர்னல் பேன்கோட் வந்து முதல் பலி, வேலூர் கோட்டையோட முதல் பலி. சரிங்களா? அடுத்தது ஓகே, அடுத்த கேள்வி. யார் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினர்? எஸ், ஆப்ஷன் சி காலின் மெக்காலே. ஓகே, அடுத்த கேள்வி. இதுவும் கூற்று காரணம் தான். ஓகே, 81 கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? வேலு நாச்சியாரின் படைத்தளபதியாக சின்னமருதும் ஆலோசகராக பெரிய மருதும் நியமிக்கப்பட்டனர். காரணம், 1783இல் ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு படையெடுத்து வந்தபோது சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கை பாதுகாப்பை உறுதி செய்தனர். எஸ், கூற்று வந்து தவறா இருக்கு, காரணம் மட்டும் சரியா இருக்கு. காரணம் சரிதான், பட் கூற்றுல வந்து என்ன தப்பா இருக்குன்னா சின்ன மருது வந்து ஆலோசகராக இருப்பார், பெரிய மருது தான் வந்து படைத்தளபதியாக இருப்பார். ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டையும். ஸோ மாறி இருக்குல்ல. ஓகே, அடுத்த கேள்வி. தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறா என்ன பொருந்தி இருக்குன்னு பாருங்க. வேலூர் கழகம் ஜில்லஸ்பி தான். பூலித்தேவரை அடக்குனது வந்து கேப்டன் கேம்பல் தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை அடக்குனது மேஜர் பேனர்மேன் தான். ஹெராயின் வந்து ஃபஸ்ட்டு அடக்கிறதுக்காக பணிக்கப்பட்டார், பட் அவரை வந்து வேலையிலேருந்து பாதியில் தூக்கிடுவாங்க. ஸோ தப்பாக இருக்கிறது பூலித்தேவர், கர்னல் ஹெரான் தான். அடுத்து 83வது கொஸ்டின். வி.டி. சவார்கர் டேஸை இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று அழைத்தார்? எஸ், ஆப்ஷன் டி வேலூர் கழகம். அதுதான் வந்து அவர் சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்லாம் தனியாக நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, புக்லேயே வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியர் யாரு?
WC ஜாக்சன். ஜாக்சன் தான், அவ்வளோதான். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரச்சனைனாலே யார் வருவாங்க? ஜாக்சன் தான் வருவார். அடுத்த கேள்வி, சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வாரன் ஹேஸ்டிங்ஸ் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகினார். ஆப்ஷன் பி, திப்புவின் ஆட்சியை அகற்றியதும் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சி நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் ஆரம்பத்தை குறிக்கிறது. மூணாவது, ஆற்காடு நவாப் வேலு நாச்சியாருக்கு ஆதரவு அளித்தார். ஆப்ஷன் டி, திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோவில் உள்ளது. கரெக்ட். ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஆங்கிலேயரோட நலனுக்காக தான் வந்து போனாரே தவிர திப்பு சுல்தானை பழி வாங்குற நோக்கில் போகல. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சியில் வந்து ஆற்காடு நம்ம வந்து வேலுநாச்சியாருக்கு ஆதரவுலாம் அளிக்கலை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஆப்ஷன் டி வந்து திருநெல்வேலி காடுகளின் மையத்தில் காளையார் கோயில் இல்லை. காளையார் கோயில்னாலே அது சிவகங்கை தான். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியானது. ஓகே, அடுத்தது கூற்று காரணம். அடுத்து கூற்று, சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. சிவகிரி கோட்டை வந்து தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு சொல்றாங்க. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டு இருந்தது. ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் சரிதான். சரி, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது, ஊமத்துரை தன் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து டேஷ் கோட்டைக்குள் புகுந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். எந்த கோட்டைன்னு கேட்குறாங்க. எஸ், ஆப்ஷன் பி, ராமநாதபுரம் கோட்டை தான். அடுத்த கேள்வி, ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியரை டேஷ் நியமித்தார். பாதி பேர் இதில் எஸ்ஆர் லூசிங்டன் தான் சொல்லியிருப்பீங்க. நான் அந்த இடத்துல கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன். அதுக்கு தான் ஆட்சியரை யார் நியமித்தார் அப்படின்றது வரும். சரிங்களா? ஆளுநர் வந்து எட்வர்டு கிளைவ் தான் வந்து அந்த ஆட்சியரை வந்து நியமிப்பார். பட் ஆட்சியர் தான் லூசிங்டன். சரிங்களா? தப்பாக எழுதினவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். சரிங்களா? கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். ஓகே, அடுத்தடுத்து வர டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணுங்கள்.